லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஐபிசி தமிழின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விக்கிரவாண்டியில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த சிறப்பு நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அதாவது விக்கிரவாண்டியில் இப்போ தேர்தல் நடைபெற்றுட்டு இருக்கு. காலையிலேருந்தே மக்கள் ஆர்வமாக வாக்கு செலுத்திட்டு இருக்கிறாங்க. இளம் பெண்கள் அதே மாதிரி வயதானவர்கள் கூட ஆர்வமாக வாக்கு செலுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த விக்கிரவாண்டி தேர்தலை நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறீங்க? இது ஆளும் அரசாங்கத்துக்கும் அதே மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இது எப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்க போகுது? இல்லை, இது குறிப்பாக பாமகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்குறேன். ஏன்னா இது இடைத்தேர்தல்ன்றது ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜான தேர்தல்னால் அது அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக. பட் பாமக தன்னுடைய ஓட்டு வங்கியை எவ்வளோ கணிசமான ஓட்டு வங்கி அங்கே இன்னும் ஸ்டில் வச்சுருக்காங்களா இல்லையான்றதை இந்த தேர்தல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2,37,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 80,000 பேர் வன்னியர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 85,000 பேர், ஒரு 75,000 பேர் பட்டியலினத்தவர் இருக்காங்க. மீதி மற்ற கம்யூனிட்டிலாம் இருக்காங்க, மைனாரிட்டி உட்பட இருக்காங்க. இவங்க அதிமுக அங்கே போட்டி போடாதது அதிமுகவுக்கு ஒரு இழப்புன்னு என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி அங்கே போட்டி போடலை. போட்டி போட்டிருந்தீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் நடக்கிற பல டெவலப்மெண்ட்டை நீங்கள் அங்கே பேசியிருக்கலாம். அந்த தொகுதிக்காக பேசுகிறது மட்டும் இல்லாமல் அது அங்கே பேசுகிறது தமிழ்நாட்டுக்காக நீங்கள் பேசியிருக்கலாம். ஆக்சுவலாக அந்த விஷயங்களெல்லாம் அதிமுக கோட்டை விட்டாங்க. பாமக அங்கே போட்டி போட்டு கூட பாமக பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்காமல் சமூக நீதி போன்ற விஷயங்கள்லாம் 69% இடஒதுக்கீடு, ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு அப்படி கொண்டு போனாங்க. பட் இடைத்தேர்தலில் ஒரு சமூக நீதிக்கான ஒரு அக்கறையை காட்டுறது ஒரு விஷயமா இருந்தால் கூட இடைத்தேர்தலில் அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. ஸோ திமுக இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணுறாங்க, தாங்கள் செய்த சாதனைகள், பெண்களுக்கு இலவச பயணம், அந்த மாதிரி விஷயங்கள், பெண்களுக்கு பல விஷயங்களை அவங்க பட்டியலிடுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே சொன்னால் கூட ஆளுங்கட்சிக்கு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் சாதாரணமாகவே இருந்தால் கூட அதை இன்னும் உறுதிப்படுத்துகிற விதமாக ஆளுங்கட்சிகள் என்ன இடைத்தேர்தலில் என்னென்ன பண்ணணுமோ அந்த வழக்கமான விளையாட்டுக்கள்லாம் எப்படி 2019 அதிமுக பண்ணாங்களோ அதையே இப்போ திமுக ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்போது பாமகவும் கூட இருந்தாங்க, அவங்களும் அதை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதிமுக பண்ணதெல்லாம் 2019 அவங்களும் கூட இருந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ பாமகவே களத்தில் இருக்கிறதுனால அவங்க திமுகவை நோக்கி அதே குற்றச்சாட்டுகளை தான் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ அதிமுகவோட கூட இருந்ததுனால அமைதியாக இருந்தாங்க, இப்போது திமுகவை நோக்கி வைக்கிறாங்க. அது ஓகே, அது இடைத்தேர்தலில் வைக்கிறது இயல்பான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். பட் ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, 3ஆவதாக போட்டி போடுற நாம் தமிழர் கொஞ்சம் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை ஒரு 4%லேருந்து 8% மாற்றலாமா? அவங்களுக்கு ஆவரேஜாக 8% பாராளுமன்ற தேர்தலில் வந்ததுனால அது மாதிரி அந்த தொகுதியில் கொஞ்சம் ஏற்ற முடியுமான்றதில் பார்க்குறாங்க. அதிமுக ஓட்டுகள் நம்ம கிடைக்குமா அவங்க போடாதனால? அது ஒரு குறைந்தபட்சம் 30,000 ஓட்டாக தான் அதிமுக ஓட்டு, சாலிடான ஓட்டு இருக்கும். போன வாட்டி கொஞ்சம் பட்டியலினத்தோர் ஓட்டும் இது கொஞ்சம் பாமக ஓட்டும் சேர்ந்ததுனால கொஞ்சம் அதிகமாக வாங்கினாங்க பாராளுமன்ற தேர்தலில். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுகள் ஒரு சாலிடாக இருக்கிற அந்த 30,000-35,000 ஓட்டுகள் எப்படி பிரிஞ்சு போகிறது அப்படின்றதான் முக்கியம். அதில் பெரும்பாலும் பாமகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட் அது திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, கொஞ்சம் நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. திமுகவுக்கு ஏன் போகிறதுன்னா உங்களுக்கு பல்வேறு விதங்களில் அவங்க கிளைக்கழக நிர்வாகிகள், அதிமுக ஆட்கள் எல்லாம் உள்ளூரில் கொஞ்சம் ஜாதி ரீதியாகவும் கொஞ்சம் பிடிச்சிருப்பாங்க, பணம் கொடுத்து கொஞ்சம் ஆளுங்கள்லாம் விலைக்கு வாங்கியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க கொஞ்சம் அதிமுக விட்டு கொஞ்சம் ஜாதி ஓட்டு ரொம்ப அவங்க இந்த வாட்டி இந்த ஜாதியை ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. சௌமியாவோட பொண்ணு அன்புமணி எல்லாமே கிட்டத்தட்ட என்டையர் பாமக டீமுமே ஜாதி ரீதியாக வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லைன்னு அந்த ஆங்கிள்லேயே போயிட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். இல்லை, திரும்ப கடந்த காலங்களில் என்ன ஒரு தவறு பண்ணுறாங்களோ அதே விஷயத்த அவங்க பாமக இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் அந்த பிரச்சாரத்திலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அதுதான் ஆக்சுவலாக அவங்க தாங்கள் ஒரு பொதுவான கட்சின்றது திருப்பி மறந்துடுறாங்க. திருப்பி அந்த ஓட்டு வங்கியை வன்னியர்கிட்டயே நேராக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கேட்டால் கடைசியில் அன்புமணி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே லோக்கலில் இருக்கிற பட்டியலினத்தவரோ இல்லை வன்னியர் அல்லாத மற்றவரோ அவங்களுடைய கான்ஃபிடன்ஸை எவ்வளோ தூரம் பாமக பெறுதுன்றது அது முக்கியமான விஷயம். நீங்கள் என்டையர் 80,000 பேருமே வன்னியர் உங்களுக்கு போட்டால் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதில் அப்படி போடுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஒரு 30,000 35,000 அதிகபட்சம் 40,000 வன்னியர்கள் உங்களுக்கு போட்டால் கூட மீதி ஒரு 15,000 20,000 ஏடிஎம்கே ஓட்டு போட்டால் ஒரு 60,000 ஓட்டு நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க திமுகவுக்கு ஒரு 20,000 பேர் வன்னியர்கள் போட்டு
வன்னியர் அல்லாதவர் வந்து ஒரு 20,000 40,000 போட்டு பட்டியலினத்தவர் ஒரு 60,000 போட்டா வச்சுக்கோங்க, அவன் 1 லேக்கை மினிமம் டச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அவன். அதனால் இது இந்த தேர்தல்ன்றது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வன்னியர் டாமினேட்டட் ஏரியாவில் நாங்களும் செல்வாக்கு பெற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் அவங்க நிற்கிறாங்க. அவங்களுக்கு தோல்வி உறுதின்னு தெரியும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அவங்க மனைவி எல்லாருமே வந்து பிரச்சார களத்துக்கு போனாங்க இல்லையா? அதனுடைய முக்கியத்துவமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை, அது வன்னியர் ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் அது. ஆக்சுவலாக அதை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு அவங்க இறங்குறாங்க. ஆக்சுவலாக இல்லை, நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க ஏன் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி பார்க்குறாங்களா? வன்னியர் சமுதாயம் நம்மளுக்கு ஓட்டு அளிக்கணும் அப்படிங்கிறது இந்த தேர்தலை ஏன் அவங்க நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க? இது வேற என்டிஏ கூட்டணிக்கு மெசேஜ் கொடுக்குதா, இல்லை அதிமுக போட்டியிடாதனால நம்மளுக்கு இந்த இடத்துல அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால இது அப்படி? தமிழ்நாட்டிலேயே வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் ஒன்று விக்கிரவாண்டி. ஆக்சுவலாக 42% ஒன்று இருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக ஸோ அந்த இடத்துல வேற எந்த கட்சிக்கும் வந்து செல்வா கிடையாது. ஒட்டுமொத்த வன்னியர்களில் பெரும்பாலும் எங்களை தான் ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது. 2026 நோக்கி போகும்போது தாங்கள் வந்து அந்த இடத்துல வெற்றி பெற்றால் 2வது பெரிய கட்சியாக வந்து கன்சிடர் பண்ணப்படுவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்கே பாஜக ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை. வாங்குற ஓட்டெல்லாம் வந்து பாமக போடுற ஓட்டு அல்லது அதிமுக போடுற ஓட்டாக தான் இருக்கும் பெரும்பாலும். ஸோ 2வதாக இருக்கும்போது அவங்க வந்து 26 நோக்கி போகும்போது கொஞ்சம் அந்த பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, வட மத்திய மாவட்டங்களில் எங்களோட ஆதரவு இல்லாட்டி எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் வின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக கூட அவங்க இங்கே நிற்கலாம். அதனால் மொத்தத்தில் அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து இடைத்தேர்தலில் நிற்க வேண்டான்னு ஒரு பாலிசியில் இருந்த பாமக இதில் வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் வந்து 26 நோக்கி போகும்போது அவங்க ஏற்கனவே அன்புமணி சொன்ன மாதிரி எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைவெல்லாம் கூட சொல்லியிருக்கார். அது எப்படி அது 26 நோக்கி போகும்போது என்ன பண்ணுவார் சொல்ல முடியாது. ஸோ தன்னுடைய சுப்ரீமசி அல்லது பாமகவுடைய செல்வாக்கு அதை காமிக்கிறதுக்கான திமுக விட்டிங்கன்னா அடுத்து நாங்கள் தான் இருக்கோம், இந்த வட மத்திய மாவட்டங்களில் எங்களை விட்டு நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு மற்ற கட்சிகளுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அதான் 2026 நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலை கணக்கில் வச்சு தான் அவர் இந்த ஒரு நகர்வை வந்து நகர்த்தி எந்த மாதிரி கூட்டணிகள்லாம் அமையும் நம்ம சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட நம்ம தலைமையில கூட்டணி அல்லது வந்து வேற யாரும் கட்சிகள் வந்து நம்மளுக்கு அழைப்பு விடுத்தாங்கன்னா பாத்தீங்களா நாங்க இவ்வளவு பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும், பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால அந்த பாயிண்ட்லயும் அவங்க போட்டி போடுறாங்க அங்கே ஆக்சுவலா. பட் அதனால வந்து போட்டி போட்டாலுமே குறைந்தபட்சம் 60,000 ஓட்டு அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பவும் பேசுவாங்க. ஏன்னா இவ்வளவு கெடுபிடி அராஜகம், இவ்வளோ 20 அமைச்சர்கள் வேலை செஞ்சாங்க, பணம் கொடுத்தாங்க 2,000 ரூபாய் ஓட்டுக்கு. பாமக கூட ஓட்டுக்கு பணம் கொடுத்ததா ஒரு பேச்சு நேற்று ஈவினிங்லேருந்து ஓடிட்டு இருக்கு. இல்லை, அந்த வாக்குக்கு அந்த பணம் கொடுக்கறது பற்றி கூட இப்போ அண்மையில் ஒரு செய்தி ஒன்று நம்மளுக்கு வந்திருக்கு. அதில் வந்து இது மாதிரி திமுககாரர் வந்து இந்த நபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து வாக்களிச்சதை நான் வந்து வேற ஒரு கட்சிக்கு வாக்களித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியாக வந்து திரும்ப அந்த காசை என்கிட்ட கொடு அப்படிங்கிற விஷயங்கள் கூட இப்போ நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு அண்மை காலமாக இது அதிகமாக நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். வாக்காளர்கள் வந்து இப்போது பணம் வாங்குறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கப்படுறதே இல்லை. யார் கொடுத்தாலும் பணத்தை வாங்கிக்கிறாங்க. அவங்க யாருக்கு இஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. சில பேர் வேணால் வந்து பணம் கொடுத்துட்டாங்களேன்றதுக்காக ஓட்டு போடலாம். பட் இப்போ வந்து அந்த டெண்டன்சியே மாறி போச்சு. ஒரு காலத்தில் வந்து பணம் கொடுத்தா பணம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போடணுன்னு இருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் பணம் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க. முந்தியெல்லாம் ஒரே ஆள்கிட்ட தான் வாங்குவாங்க, அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்புறம் யார் கொடுத்தாலும் வாங்குறதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் விரும்பினவனுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போவும் அதே மாதிரி தான், யார் கொடுத்தாலும் வாங்குறது, தான் யாருக்கு விரும்பினா அவனுக்கு ஓட்டு போடுறது. இப்போ அடுத்த கட்டமாக என்னென்னா இதை வந்து பணம் கொடுத்தவன் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டான், யாருக்கு ஓட்டு போடுறான் என்ன ஏதுன்ட்டு. அவன் ஓட்டு போடலன்னு தெரிஞ்சோன்னே இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, நான் பணம் கொடுத்தது திருப்பி கொடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இது வந்து அரசியல் கட்சியினுடைய அடுத்த நிலையா இதை பார்க்கலாம். அது ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ பூத் வைஸாக எண்ணும் பொழுது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எப்படி ஓட்டுகள் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றத ஒரு குறிப்பிட்ட பூத்தில் குறிப்பிட்ட இவிஎம்ல நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் யார் யாருக்கு என்னென்ன ஓட்டு விழுந்திருக்குன்ட்டு. அதை வச்சு நம்ம எவ்வளோ எல்லாருக்கும் பணம் கொடுத்தோம், நமக்கு இவ்வளோதான் ஓட்டு விழுந்திருக்குன்னா நிறைய பேர் ஓட்டு போடல, அது யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாதே தவிர அந்த பர்டிகுலர் பூத்தில் நமக்கு ஓட்டு விழலை அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த ஏரியாவில் நமக்கு ஓட்டு போடலன்றவொன்னே ஈஸியாக வந்து யார் யார் ஏடிஎம்கே ப்ரோ ஏடிஎம்கேவாக இருக்காங்க அதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பழி வாங்குறது, அடிக்கிறது, உதைக்கிறது, கலாட்டா பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் தயாராகிட்டாங்க. ஆக்சுவலாக பணம் கொடுக்குறியா, நீ கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், அவன் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், கொடுக்காத வந்து எங்கே கொடுக்குறான்னு தேடின்னு போய் வாங்கிக்கிறேன், எங்கள் தெருக்கு ஏன் வரலன்னு சண்டை போட்டு வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்கும்போது, அதுவும் இடைத்தேர்தலில் குறிப்பாக பண்ணும்போது பொது தேர்தலில் அமௌண்ட்டுடைய தொகையோட இது கொஞ்சம் குறைவாக இருக்குமே தவிர அங்கேயும் கொடுக்கறது உண்டு. இதில் வந்து தொகை அதிகமாக இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்கல. 2,000 ரூபாய் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 1,50,000 பேர் கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ பணம் வேணும் பாருங்கள்.
இப்போ பாமக வந்து 500 ரூபா கொடுத்துருக்காங்கன்றாங்க, நேற்று ஈவினிங் கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. பாமக காரங்களே ஒத்துக்கிறாங்க, ஆமாம் சார் 500 ரூபா கொடுத்தோம் அப்படின்னு. அவங்க இதுவரையும் கொடுக்காத இருந்தவங்க நேற்று கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கை அலைன்ஸ் இருக்குல்ல, அதனால கொடுத்துருக்காங்க. பாஜகலேருந்து ஃபண்ட்ஸ் வந்திருக்குமோன்னு தெரியல, ஒரு வேளை. ஒரு டாக்டர் ஜென்ரலாக கொடுக்க மாட்டார் அவர். இவங்க பாஜக கூட இருக்கிறதுனால அந்த பழக்கத்தில் வந்து பணம் அவங்ககிட்டேருந்து வந்திருக்கலாம் ஒரு வேளை, தேசிய ஜனநாயக முன்னணி, அதனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால அவங்களுக்கு பெரிய அளவில் ஏறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது ஓட்டு. அதனால் வேணால் ஒரு 5000 ஓட்டு ஏறலாமே தவிர, பணம் கொடுத்ததுனால பாமகவுக்கு பெரிய செல்வாக்கு வந்துடும், ரொம்ப டஃப்பான ஒரு ஃபைட் கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க மினிமம் 60,000 ஓட்டு வாங்குவாங்க. ஏடிஎம்கே ஓட்டு எப்படி பிரியுதுன்னு தான் பார்க்கணும். மெஜாரிட்டி ஆஃப் தி ஓட்ஸ் வந்து பாமகவுக்கு போகும். ஒரு 10% ஒரு 30,000 வந்து ஒரு 18,000 17,000 பாமகவுக்கு போச்சுன்னா ஒரு 10,000 அப்படி டிஎம்கேக்கு போய் ஒரு 3,000 அப்படி நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை இப்போது நீங்கள் ஏடிஎம்கே ஓட்டு பாமகவுக்கு போகும்னு சொல்கிறீங்க இல்லையா, ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறாரு, நீங்களாம் எனக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத பிரச்சார களத்துலையும் சொன்னார். அதுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன் அந்த கள்ளக்குறிச்சி ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக சில முக்கிய நபர்கள் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்லேயே பங்கேற்கிறாங்க, ஆதரவும் கொடுக்குறாங்க அந்த கள்ளக்குறிச்சி போராட்டத்துக்கு அதிமுக சார்பாக நடந்த. அப்போது இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி மக்களுக்கு தெரிஞ்சு அது ஏன் வந்து அவங்களுக்கு போடாமல் இவங்களுக்கு போடணும்னு அவங்க நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலையா? இல்லை, அவங்களுக்கு பாமகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்களுக்கு பாமக காரங்க ஓட்டு போட்டிருக்காங்க நிறையா. பாமக காரங்க 2.5 கொடுத்தாருல எடப்பாடி. அதனால் மத்திய மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சவுத்து மாதிரி ரொம்ப மோசமாக இல்லாமல் அங்கே 5 தொகுதியில் சவுத்தில் 5 தொகுதியில் டெபாசிட்டே போச்சு ஏடிஎம்கேக்கு. ஆனால் மத்திய மாவட்டங்களில் அப்படி இல்லை. இங்கே வந்து ஓரளவுக்கு பாமகவுடைய ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ ஏடிஎம்கேக்கும் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பாமகவும் ஒரு கூட்டணியிலிருந்து அந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி நின்றுருந்தா கூட டிஎம்கேக்கு ஒரு கடும் நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க. அது அவங்க 2 பேரும் இப்போ தனித்தனியாக இருக்கிறதுனால ஏடிஎம்கே நிற்காதனால பாமகவுக்கு அந்த அந்த 2 கட்சிகளுக்குள்ள நெருக்கம் இருக்குல்ல, 10.5 கொடுத்ததுனால ஏற்பட்ட நெருக்கம் இருக்குல்ல, அதனால ஏடிஎம்கே இந்த வாட்டி போன வாட்டி நமக்கு போட்டாங்க, பாமக ஆட்கள்லாம் நமக்கு போட்டாங்க, இந்த வாட்டி நம்ம பாமகவுக்கு போடலாம் அப்படின்னு ஏடிஎம்கே ஆட்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தான் சொல்றேன் பெரும்பான்மையான ஏடிஎம்கே ஓட்டுகள் பாமகவுக்கு போகும். இல்ல அதான் நாம் தமிழர் இந்த நாம் தமிழர் அந்த ஏரியாவில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாப்புலர்லாம் ஆகலை. ஆக்சுவலாக அவங்க இளைஞர்கள் மத்தியில் அவங்க பெரிய ஒரு அட்ராக்ஷனாக இருக்காங்க. ஏடிஎம்கே ஆட்கள்லாம் பெரும்பாலும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பெரும்பாலும். நீங்கள் ஏடிஎம்கேவோட கேடரை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க மோர் தென் 50 தான் இருக்காங்க. அங்கே இளைஞர்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. இளைஞர்கள் குறைஞ்சி ஒன்று வந்து நாம் தமிழரில் போயிருக்கலாம், இல்லை வேறு சில கட்சிகளுக்கு போயிருக்கலாம், இல்லை விஜய் கட்சி கூட போகலாம், வேறு பாஜகவில் கூட கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜான தொண்டர்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 50 இருக்கும். எல்லாமே 50 வயசுக்கு மேலே ஆகிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் ஃப்ளோவே அங்கே இல்லை ஏடிஎம்கேல. அதனால் அப்படி இருக்கிறவங்க பெரும்பாலும் அங்கே இருக்கிறவங்க பாமகவை தான் செலக்ட் பண்ணுவாங்க. நாம் தமிழரோட பாமக தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அது அப்போ நாம் தமிழர் வந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அங்கே நாங்கள் எப்படியாவது வெற்றி பெறணும், அங்கேருந்தே சில மாற்றங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் சீமானுடைய ஒரு பிரச்சாரத்தில் பேசின ஒரு விஷயமா இருந்தது. அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் எதுவும் கிடையாதா? அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதிகபட்சமாக அவங்க 20,000 ஓட்டு பெற்றாங்கன்னா அதுவே பெரிய விஷயம். பாமக டெபாசிட் கூட வாங்குவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா குறைஞ்சபட்சம் வந்து 1,00,000 ஓட்டு பதிவாச்சுன்னா ஒரு 16,000 ஓட்டு அவங்க வாங்கணும். 16,000 ஓட்டு வாங்கினாங்கன்னா டெபாசிட் வாங்கிடுவாங்க. ஐ திங்க் அவங்க 20,000 ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஓட்டுப்பதிவு கொஞ்சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து ஒரு 1,80,000 அல்லது 1,90,000 ஓட்டு பதிவாகணும்னு எதிர்பார்க்குறேன். இதுவரையும் வந்து ஒரு 40% தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் மீதி இருக்கிற ஒரு 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் இன்னும் ஒரு 40% வருமா, 80% வந்து வச்சுக்கோங்க. அப்போது திமுக வந்து ஒரு 1,10,000 ஓட்டு வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போ அந்த ஓட் பர்சன்டேஜ் ஒருவேளை இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆக டிஎம்கேக்கு தான் லாபம் ஆகும். இல்லாட்டி என்ன ஆகும், வெற்றி வித்தியாசம் குறைஞ்சிட்டே இருக்கும். திமுகவோட வெற்றி வித்தியாசம் குறைஞ்சிட்டே இருக்கும். அது ஆக்சுவலாக அதுதான் நடக்கும். ஸோ நாம் தமிழருக்கான வாய்ப்புகள் அங்கே பர்டிகுலர்லி அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பெரிய அளவில் எதுவும் இல்லை. ஸோ அதனால் குறைந்தபட்சம் 20,000 ஓட்டு வாங்கினாலே அது பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஆக்சுவலாக அதான் பாமக வந்து இப்போ பாஜக என்டிஏ அலைன்ஸில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அது கூட வந்து அவங்க வந்து வெற்றி பெறறதுக்கு அல்லது வந்து அந்த வெற்றி இலக்கை அடைவதற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை அதிமுகவோட ஒருவேளை கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு டஃப் ஃபைட்டாக, அதிமுக பாமக கூட்டணி இருந்ததுன்னா டஃப் ஃபைட்டாக போயிருக்கும் ஆக்சுவலாக வந்து. ஆனால் இது வந்து பாஜக அங்கே செல்வாக்கே கிடையாது இந்த ஏரியாவில். அதனால் அது செல்வாக்கு கிடையாது. பாரிவேந்தர் இவங்க எல்லாமே அந்த பகுதிக்கு வந்து பிரச்சாரத்துக்குலாம் வந்து நிறைய ஆதரவுலாம் கொடுத்து அந்த பகுதி ரொம்ப அந்த 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 இது எப்படி இருக்குன்னா, அந்த அங்கே இருக்கிற பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னா, வன்னியர்கள் பட்டியலினத்தவர்,
வன்னியர்கள் அல்லாதவர்கள் மைனாரிட்டி. இப்படி தான் அங்கே இருக்குது. இந்த வன்னியர்களில் வந்து ஒரு மெஜாரிட்டி ஓட்டு 20% ஓட்டை பாமக வாங்கினா கூட மீதி இருக்கிற 20%ல் ஒரு 10-12% திமுக போய் மீதி ஒரு 6-7% நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்டியலினத்தவரில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 35% இருக்காங்க. அதில் ஒரு 20-25% திமுகவுக்கு தான் போகும். மீதி இருக்கிற 10% தான் வந்து நாம் தமிழர், மற்றவங்க சுயேட்சை அவங்களாம் ஷேர் பண்ணிப்பாங்க. அதில் வந்து பாமகவுக்கு அதில் வந்து 1%ஓ 2%ஓ போனாலே பெரிய விஷயம். அது ஆக்சுவலாக போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்புறம் வன்னியர் அல்லாத இதர ஜாதி இந்துக்கள் இருக்காங்கல்ல, முதலியார் அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேன்னா ஏடிஎம்கேக்கு போடுவாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே சீனில் இல்லை, அதனால் டிஎம்கேக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்க அதிகம். ஏடிஎம்கே ரெண்டு பேர் இருந்தால் அவங்களது ஓட்டு பிரியும். ஆனால் இப்போ வந்து டிஎம்கே அவங்க வந்து வன்னியர்களுக்கு பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க வன்னியர் அல்லாதவர்கள் அங்கே கீழே அப்படி தான் அந்த சொசைட்டியோட அமைப்பு கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது. அந்த சோசியல் கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் திமுகவுக்கு போடுவாங்க. அந்த ஓட்டும் ஒரு 10-15% இருக்குது. அப்படிலாம் பார்க்கும்பொழுது மைனாரிட்டி ஒரு 5-7% இருக்குது. அதுவும் திமுகவுக்கு தான் வரும். ஸோ இந்த இதில் பார்க்கும்பொழுது திமுக வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 60% ஓட்டை வந்து ஈஸியாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதிவானதில். அதனால் வந்து பாமக வந்து தங்களுடைய இருப்பை காண்பிப்பதற்காக தாங்கள் வந்து 2வது இடம் வரோம், தமிழ்நாட்டில் இந்த ஏரியாவில் எங்களை விட்டு ஆள் கிடையாது, நாங்கள் தான் இருப்போம், எங்களை வந்து நாங்கள் ஒரு ஃபோர்ஸாக இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நிற்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்க வந்து தோல்வி என்பது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு தான் நிற்கிறாங்க. இல்லை, இப்போ இந்த விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் ஏதாவது கவனம் பெற மாதிரி அல்லது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜை வந்து கட்சிகள், அது ஆளும் கட்சிக்கோ அல்லது வந்து மற்ற கட்சிகளுக்கோ கொடுப்பதற்கான ஏதாவது சூழல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா 2026 தேர்தல் வருவதற்கு ஒரு 1.5 வருஷம் இருக்க முடிய இந்த சூழலில் பாமக இந்த மாதிரி யூகத்தை வந்து வைக்கிறாங்க. நம்ம 2026க்கு ஒன்று நம்ம கூட்டணி சம்மந்தமாக ஒரு பார்கெயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்பயே ஒரு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது மாதிரி திமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ அதிமுகவுக்கோ ஏதாவது ஒரு அரசியலில் ஏதாவது கவனம் பெறுறதுக்கான ஒரு சூழலாக இந்த தேர்தல் முடிவுகள் ஏதாவது கிடைக்குமா? இல்லை, இங்கே வந்து இப்போது ஏடிஎம்கேக்காரங்க நோட்டாக்கு போடுறாங்க, இல்லை போடாத இருக்காங்க, ஓட்டுப்பதிவு குறைஞ்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓட்டுப்பதிவு குறைஞ்சி போயிட்டு வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருந்து வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் வந்து டிஎம்கே இவ்வளோ பணம் கொடுத்துமே கூட தன்னுடைய ஓட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியலன்ற ஒரு விஷயம் வரும் இல்லையா? அவங்க ஓட்டுப்பதிவு அதிகமான ஓட்டுப்பதிவுக்காக தான் பைசாவே கொடுக்குறாங்க, அதிகமான வித்தியாசத்தை வின் பண்ணணும் தான் பைசாவே கொடுக்குறாங்க. ஆனால் அது நடக்காத போது வந்து திமுக எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காத போது அவங்களுக்கு ஒரு பின்னடைவை தான் உண்டாக்கும். ஆக்சுவலாக வெற்றி பெறுறதுன்றது வேற விஷயம், பட் ஆனால் வந்து அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவை உண்டாக்கும். நீங்கள் 26 நோக்கி போகும்பொழுது பாமக கன்வே பண்ணுற மெசேஜ் என்னவா இருக்குன்னா வந்து நாங்கள் வந்து பலமான சக்தியாக இருக்கோன்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். அதுதான் அந்த அவங்களுடைய நோக்கமே. அதுதான். அதான் திமுகவுக்கு என்ன கொடுக்க போகுது? ஏன்னா இப்போ கள்ளக்குறிச்சி மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே பெரிய இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் படுத்தாமல் ஒருவேளை திமுக ஜெயிக்குது அப்படின்னா அப்போ அது வந்து திமுகவுக்கும் திமுக தொண்டர்கள் மக்களுக்கும் ஏதாவது மெசேஜை கொடுக்குமா? இல்லைங்க, இப்போ கள்ளக்குறிச்சியோ இல்லை ஆம்ஸ்டாங் கொலையோ இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளோ அந்த தொகுதியில் வந்து திமுக வெற்றியை பாதிக்காத இருந்திருக்கலாம். அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அதை பற்றி பேசாத இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த முக்கியமான எதிர்கட்சி அங்கே போட்டி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் அதை வந்து நிறையா பேசி மக்கள்கிட்ட இன்னும் விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கலாம். திமுக கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி நடக்குதுன்னு மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கலாம். அந்த வாய்ப்பை விட்டாங்க. ஸோ இந்த இடைத்தேர்தலில் வந்து வெற்றி பெறது, இது வந்து இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறதுனால இது டோட்டலாகவே இந்த இஷ்யூவெல்லாம் வந்து நம்ம மக்கள் வந்து கண்டுக்கலை அப்படின்றத நம்ம இப்போ அப்படியே தள்ளிட்டு போக முடியாது. ஆக்சுவலாக மக்கள் வந்து இடைத்தேர்தலில் அதோட டைனமிக்ஸ் வேறு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அதை கண்டுக்கல. இதுவே ஒரு பொது தேர்தலாக இருந்தாங்க வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படும். ஆக்சுவலாக ஸ்டேட் வைடாக கொஞ்சம் அது இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால வந்து இதை அப்படியே கடந்து போயிடுவாங்க. 26 தேர்தல் நோக்கி போகும்போது இந்த விஷயத்தில் மறந்து போயிடுவாங்க ஆக்சுவலாக. இல்லை, இப்போ நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து இந்த ஒரு இடைத்தேர்தல் வந்திருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். அது வேற மாதிரி போயிருக்குன்னா அப்பவும் திமுக தான் வின் பண்ணோம். ரொம்ப கடும் நெருக்கடியில் வின் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து. ஓகே, நம்ம அப்போ ஓட்டு பிரியும் இல்லையா? அப்போ இப்போ சமீப கூட்டணியில் வந்து பாமக பாஜக நின்னுது, அதிமுக தேமுதிக நின்னுது. அப்போ ஓட்டு பிரியும் போது திமுக ஈஸியாக வின் பண்ணிடும். அப்போ வெற்றி திமுகவுக்கு தான். ஆனால் இந்த விஷயங்கள் நிறையா பேசப்படும் இல்லை, அது மக்கள்கிட்ட கொண்டு செல்லப்படும் ஆக்சுவலாக. அந்த வாய்ப்புகள் ஏடிஎம்கே போட்டி போட்டிருக்கணும்னு சொல்கிறோம். அது தோத்தா கூட அது வந்து பல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கலாம். நான் சொல்கிறது வந்து விக்கிரவாண்டி மக்கள்கிட்ட மட்டுமே நீங்கள் கொண்டு போகல, அங்கே பேசுறது மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க எல்லாத்தையும் கொண்டு போகிறீங்க ஆக்சுவலாக. அந்த வாய்ப்பை வந்து ஏடிஎம்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நம்ம வந்து முடிவுகள் பார்ப்போம். இப்போ
வந்து 13ஆம் தேதி வரப்போகுது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சிறப்பு நேரலையில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.